வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு மன்னிப்பின் மேன்மை. இப்பொழுது ஒரு வினா எழுப்பலாம். ஒருவர் ஒரு பெரிய கொடுமையை செய்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எதிராக கூட நாம சினம் கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சினத்தினால எங்கும் ஒரு நன்மை வந்ததாக நம்மளுக்கு கிடையவே கிடையாது. தீயவர்களையும் கொடியவர்களையும் மன்னித்தால்தான் சிறந்தது. பதிலுக்கு பதில் அல்லது பழிக்கு பழி வாங்கினா நாம இதெல்லாம் எங்க போய் முடியும்? நமக்கு ஒருவர் கெடுதல் செய்தாலும் நாம் நம்மை கோபத்தை இழக்காமல் நாம எப்பயுமே சினம் வராமையும் நாமாகவே இருந்தால் அதுவே அவருக்கு ஒரு பாடமாகி மீண்டும் அந்த தீங்கு செய்யாம இருப்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனா தீங்கு செய்பவருக்கும் நன்மை செய்துவிட்டு நமது பெரியவர்களையும் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு செய்தால் சினத்திற்கு அங்கு இடமே இல்லை. அப்படி நமக்கு தீமை செய்தவர் மேலும் நமக்கு கோபத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னா அவருக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும் அருள் துறையில நமக்கு என்ன பயன்? சினம் ஒழிந்த இடத்தில்தான் இந்த பெருந்தன்மையும் வரும். நான் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், எனக்கு சினம் வரும்படியாக பண்ணிட்டாங்க அப்படின்னு நாம சொல்லி தப்பிக்க முடியாது. பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை சிந்திக்க வேண்டும். பொறுமைக்கு எல்லை வரையறை செய்தால் அதுதான் வஞ்சம். என் பொறுமையை கடலினும் பெரிது எனும் கருத்து கூட தவறுதான். பொறுமையை எந்த அளவுக்கும் உள்ளடக்க முடியாது. எல்லை என்பதே இல்லா இறைநிலையை போலவே எல்லை என்பது இல்லாத பொறுமை அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. தண்டனையால் முடியாத மற்றதை மன்னித்து நிகழ்த்தி விடுகிறது. மன்னிப்பு என்பது ஒரு இறைத்தன்மை. இறைவன் நமக்குள்ளாக மௌனமாக எல்லோரையும் மன்னித்து கொண்டிருப்பதால் தான் வெளியில திரியிற பல மனுஷங்களை நம்மில் பலர் நிம்மதியாக நடமாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மன்னிப்பு என்பது ஒரு மென்மையாக தண்டனையை தவிர அடுத்த தவறு செய்யறதுக்கு அங்கீகாரம் இல்லை. இருளை இருள் அகற்ற முடியாது என்பதை போல பகைமையும் பகை அகற்ற முடியாது. அன்புதான் மன்னிப்பு. மன்னித்தல் என்பது இயலாமையோ இல்ல கோழைத்தனமோ இல்ல. மன்னித்தல் என்பது பலசாலிகளின் பண்பு. நமக்கு தீயவு செய்தவர்களையும் மன்னிக்கிற பொழுது ஒரு பெரிய பாரத்தை மனதில் இருந்து இறக்கி வைத்துக் கொள்வோம். மாறாக அது மனதிலேயே தங்கியிருந்தால் பெரும் பாரமாக நம்மை உரித்து கொண்டே இருக்கும். கண்ணுக்கு கண் என்ற பகை உணர்வு இருந்தால் உலகில் எல்லோருமே குருடர்களாக தான் தெரிந்து கொண்டிருப்பார்கள். மன்னிப்பின் மேன்மை என்பது ஒருவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைதான், மன அமைதியும் தரும் ஒரு செயலும் ஆகும். மன்னிப்பு என்பது மற்றவர்களின் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிரான கோபத்தையும் வெறுப்பையும் கைவிடுவதை குறிக்கிறது. இது ஒருவருக்கு மட்டுமன்றி மன்னிக்கும் சூழ்நிலைக்கும் ஒரு நன்மை தரும் ஒரு செயலாகும். மன்னிப்பின் மேன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மன அமைதி. மன்னிக்கும் பொழுது ஒருவர் தன் மனதிலிருந்து பாரத்தை இறக்கி வைக்கிறாங்க. இதனால மன அழுத்தம் குறைந்து மன அமைதி அதிகரிக்குது. அடுத்து உறவு மேம்பாடு. மன்னிப்பு என்பது உறவுகளை புதுப்பிக்க உதவுகிறது. மன்னிக்கும் பொழுதும் ஒருவரின் மனதில் உள்ள கசப்பு நீங்க உறவுகள் மீண்டும் பலப்படும். அடுத்து நல்வாழ்வு. மன்னிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது. மன்னிக்கும் பொழுது ஒருவரின் உடலில் உள்ள மன அழுத்தம் குறைகிறது. இது அவர்களின் நல்வாழ்வுக்கு வாழ்வு வகிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி. மன்னிக்கும் பொழுது ஒரு செயல் ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஏனெனிலும் மன்னிப்பது என்பது ஒருவருக்குள் இருக்கும் கருணை, இரக்கம் போன்ற நல்ல குணங்களை வெளிக்கொண்டு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சமுதாய மேம்பாடு. மன்னிப்பது சமுதாயத்தில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும்.
ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழும் பொழுது சமுதாயமும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எனவே மன்னிப்பது என்பது பல சமயங்களில் கடினமாக ஒன்றாக இருந்தாலும் ஆனால் அதன் நன்மைகளை மிகவும் பெரியவை. எனவே மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்து மன்னிக்கும் மனப்பான்மையும் வாழ்வது ஒருவரது வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.